பரிசுத்தவான்கள் சாத்தானை எப்படி ஜெயித்தார்கள்? பரிசுத்தவான்கள் நீங்களா யாரு? எப்படி பரிசுத்தவானீங்க? 4 பேருக்கு கூழு காய்ச்சி ஊத்துறதுனாலயா? 4 பேருக்கு சேலை எடுத்து கொடுத்ததுனாலயா? நற்கிரியைகளை செஞ்சனாலயா? தான தர்மம் பண்ணனால நீ பரிசுத்தவான மாறிட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியத்தினாலே, அவருடைய கல்வாரி பாடுகளினாலே, அவர் மேலே விசுவாசம் வைத்ததினாலே அவர் உங்களை பரிசுத்தவான என்ன செய்திருக்கிறார்? மாறி இருக்கிறார். சத்தியவேதம் பதில் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் எப்படி சாத்தானை ஜெயித்தார்கள்? எந்த நேரம் பிசாசு பிசாசு பிசாசுன்னு பேசக்கூடாது. எந்த நேரம் செய்வன பிள்ளி சுனிய மந்திரவாதம் அது இது ஏவல் பண்ணிட்டாங்க, எனக்கு ஏவி விட்டுட்டா, என்ன செஞ்சுட்டா? ஏவி விட்டுட்டா. நீ ஒரு வெட்டா வெட்டி இருக்க முடியாதான? தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஒரே படம் போட்டு தள்ளி இருக்க வேணா? வசனத்தை எடுத்து எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? பாச எப்படி பாச வெட்டுறது? ஏவிட்டாங்க, வச்சுட்டு போயிட்டா, காலு மண்ணை அள்ளிட்டு போயிட்டா, முந்தாங்கி அறுத்துட்டு போயிட்டா. எப்படி பாச அதை வெட்டுறது? சத்தியவேதம் சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அப்ப எப்படி தேவவசனமாய் ஆவியின் பட்டயத்தை எடுக்கணும்? எப்படி அனுப்பணும்? எப்படி அனுப்பணும்னா, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, நான் செய்வதை வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியமோ வாய்க்காது. எனக்கு விரோதமாய் மந்திரவாத வேலை செய்யாது, எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் வேலை செய்யாது. யார் என்ன பண்ணினாலும் எனக்கு விரோதமாக வைக்கப்படுகிற அந்த செய்வனை அது செயல் இழந்து போகும், அது பட்டு போகும், அது ஒன்றுமில்லாமல் போகும். நான் அதன் மேலே ஜெயம் எடுக்கிறேன். அப்படி பேசும்போதுதான் யார் மேல ஜெயம் எடுக்கிறீங்க? அந்த பிள்ளி சுனியத்தின் மேலே, மந்திரவாதத்தின் மேலே, அந்த பிசாசின் கிரியைகள் மேலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஜெயம் எடுக்கிறீர்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப இதை பார்ப்போம். பரிசுத்தவான்கள் சாத்தானை எப்படி ஜெயித்தார்கள்? வாசிப்போம். வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தினல் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். இந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கிறது. வசனமாகிய ஆவியின் பட்டயம் தேவ வசனத்தை குறித்து பேசுகிறது. மூன்றாவதாக, வசனத்தை பற்றிய சாட்சி, வசனத்தை பற்றிய சாட்சி. இந்த 3 காரியத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. அப்ப விசுவாசிகள் சாத்தானை எப்படி ஜெயித்தார்கள்? பரிசுத்தவான்கள் சாத்தானை எப்படி ஜெயித்தார்கள்? எப்படி ஜெயித்தார்கள் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். சாத்தான் எத்தனை பேர் ஜெயிக்கணும் விருப்பப்படுறீங்க? ஏற்கனவே கர்த்தர் நம்முடைய சார்பா கல்வாரி சிலையில் அவனை ஜெயிச்சிட்டாரு, பிரச்சனை இல்லை. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். இப்ப சில சமயங்கள்ல வந்து பிரச்சனையை போடும்போது இப்ப நாம அவனை ஜெயிக்கணும், அவனை தோற்கடிக்கணும், அவனை துரத்தணும். எப்படி தோற்கடிக்கலாம், எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா அதை குறித்து அந்த வசனம் பேசுகிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, எவனை? சாத்தானை. யாரை? சாத்தானை ஜெயித்தார்கள். இந்த வசனத்தை நான் வேற விதத்தில் சொல்லுவேன். எப்பயுமே வேற விதத்தில் சொல்லவா? புரியுற மாதிரி சொல்லவா? எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க, நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த வசனத்தை ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எப்படின்னா,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அதை எடுத்து நான் என் வாயினாலே பேசுவதன் மூலமாக சாத்தானை ஜெயிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் எனக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறது என்று வேத வசனம் போதிக்கிறதோ அந்த வசனத்தை எடுத்து என் வாயில வச்சு நான் பேசுறதுனால சாத்தான் மேலே ஜெயம் எடுக்கிறேன், சாத்தானை ஜெயிக்கிறேன், சாத்தானை துரத்துகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினாலே எங்களை வேலியடைத்து பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் நீதிமானாயாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன் என்று இப்படியெல்லாம் இயேசுவின் ரத்தம் என்னென்னலாம் எனக்கு செய்திருக்கிறது என்பதை குறித்து வேத வசனம் சொல்லுகிறதோ அந்த வசனத்தை எடுத்து என் வாயில வச்சு நான் பேசுறதுனால தான் யாரை ஜெயிக்கிறேன்? யாரை ஜெயிக்கிறேன்? பிசாச அப்படிதான் ஜெயிக்க முடியும். அப்படித்தான் ஜெயிக்க முடியும். அப்ப வேத வசனத்தை குறித்த ஒரு அறிவு, வேத வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும். வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், வசனங்கள் தெரிஞ்சிருக்கணும். அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, போன வாரத்துக்கு முந்தின வாரம், ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நம்மோட என்ன செய்யறாரு? பேசுகிறார். அப்ப வசனம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? வசனம் தெரிஞ்சிருந்தானே வசனத்தை ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துவாரு, உணர்த்துவார் வசனத்தின் மூலமாக. ஆமென். அப்ப இயேசுவின் ரத்தத்தை குறித்தான வசனங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வசனத்தை எடுத்து வாயில வச்சு பேசணும். அப்படி பேசும்போது தான் பில்லி சுனியத்தின் மேலே, மந்திரவாதத்தின் மேலே, நோய்களின் மேலே, தரித்திரத்தின் மேலே, பிசாசின் கிரியைகள் மேலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். எனவே சாத்தான் நம்மை எப்படி, அவன் பாருங்க, சாத்தானை நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம் என்று சொன்னால், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து பேசுவதின் மூலமாகத்தான் நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம். ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அதை எடுத்து நான் என் வாயில வைத்து சாட்சியாக அறிவிப்பதன் மூலமாக, சாட்சியாக சொல்வதன் மூலமாக, சாட்சியாக அறிக்கையிடுவதன் மூலமாக சாத்தானை ஜெயிக்கிறேன், சாத்தானை மேற்கொள்ளுகிறேன், சாத்தானை தோற்கடிக்கிறேன். ஆமென். இப்படிதான் நீங்க அவனை என்ன செய்யணும்? தோற்கடிக்க முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 7வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை பிசாசின் மேலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஆகவே இந்த சபைக்கு வர்றவங்க, என்ன சபைக்கு வர்றவங்க, இந்த சபைக்கு வர்றவங்க எப்பவுமே பிசாசை பத்தி பேசாதீங்க. பிசாசை என்ன செய்யாது? உயர்த்தி பேச. அவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவன் நத்திங். ஆமென். அவன் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசுங்க. செய்வனைய, புள்ளி சூனிய, மந்திரவாதத்தெல்லாம் பெருசா பேசாதீங்க. அது ஒண்ணும் கிடையவே கிடையாது. ஆரம்பத்தில் வேணா கொஞ்சம் பெருசா உங்களுக்கு தெரியலாம். கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச அது கடைசியில் ஒண்ணுமே இல்லாத மாதிரி என்ன செஞ்சிடும்? போயிடும். அதனால பிசாசை உயர்த்தி பேசுறதும், செய்வன, புள்ளி சூனியம், பிசாசுடைய கிரியைகள், அதை உயர்த்தி பேசுறதெல்லாம் வாயில் இருக்கவே இருக்கக்கூடாது. வசனத்தை வாய்த்துறது என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா?